Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 4th standard. In this video session, we are going to learn chapter 2 lesson nutrition in animals. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. So last video nutrition in animals அந்த லெசனில் என்ன பார்த்தோம்? டீத் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஃபுட் கேப்சரிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு டைஜஷன் இன் ஹியூமனோட பாடி டைஜஷன் எதில் ஸ்டார்ட் ஆகுது, எதில் கம்ப்ளீட் ஆகுது, என்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட் அதில் இருக்குது, வேரியஸ் அந்த கேனல் வந்து டிவைட் ஆகிருக்கும், என்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. டோட்டலாக 6 இருக்குது. ஸோ அந்த 6ல் ஃபஸ்ட்டு மவுத் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது பக்கல் கேவிட்டி டீத் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் okay, I will start a lesson. Activity 2.3. Take 2 test tube, label them A and B. In test tube A, put 1 teaspoon full of boiled rice. அதாவது 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதில் 1 டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக பாயில்டு ரைஸ். ஓகே, 1 டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக பாயில்டு ரைஸு. ஸோ அனதர் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் பாயில்டு ரைஸ், அதாவது நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ஒயிட் ரைஸ், அதை போடணும். இன்னொரு டெஸ்ட் டியூப் பியில் அந்த பாயில்டு ரைஸை நம்ம ஒரு 2 or 3 ஒரு 5 minutes நம்மளோட மவுத்தில் கிரைண்ட் பண்ணி, அதாவது சீவ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை எடுத்து இன்னொரு டெஸ்ட் டியூப் பியில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்று வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அதாவது பாயில் பண்ண ரைஸ். ஓகேங்களா? இன்னொன்று பாயில் பண்ண ரைஸை நம்ம சீவ் பண்ணியிருக்கோம்ல, அதாவது நம்மளோட மவுத்தில் சலைவரி கிளாண்ட் கூட ஆட் பண்ணியிருப்போம், எச்சில் உமிழ்நூறு கூட கொஞ்சம் சேர்ந்துருக்கும். ஸோ அது 2 டெஸ்ட் டியூப்பில் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பியில் இருக்கிறது நம்மளோட எச்சிலோடு சேர்ந்தது, ஏல இருக்கிறது அப்படியே வெறும் ரைஸ் தான். ஓகேங்களா? ஆட் 3 to 4 milliliter ஆஃப் வாட்டர் இன் போத் த டெஸ்ட் டியூப்பில் ரெண்டுத்துலேயுமே 3 to 4 milliliter வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். நவ் போர் 2 to 3 drops of iodine solution in each test tube. ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயுமே அயோடின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, அயோடின் சொல்யூஷன்ட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கலை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் ஆட் பண்ணணும். why is there a change in color in the test tube? ஸோ அந்த டெஸ்ட் டியூப்பில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். டிஸ்கஸ் த ரிசல்ட் வித் யுவர் கிளாஸ்மேட் அண்ட் யுவர் டீச்சர். ஸோ அதில் வந்து ப்ளூ கலரில், அதாவது டார்க் கலரில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பாயில்டு ரைஸில், அதாவது வெறும் பாயில்டு ரைஸில், இந்த சீவ் பண்ண ரைஸில் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, த சலைவா பிரேக் டவுன் த ஸ்டார்ச் இன்டு சுகர். ஓகேங்களா? அதாவது ஸ்டார்ச் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அயோடின் டெஸ்ட். ஓகேங்களா? ஸ்டார்ச்சுங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எந்த டெஸ்ட்டு, இந்த அயோடின் டெஸ்ட்டு. ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அயோடின் ஆட் பண்ணதும் அந்த சொல்யூஷன் என்ன கலரில் மாறும், டார்க் ப்ளூ கலரில் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் ஏல வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? உங்களுக்கே தெரியுதுல்ல, ஏல இருக்க லிக்விட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பியில் இருக்கிறது அப்படியே பியூர் ஒயிட்டாக இருக்குது. நம்மளோட சலைவா அதில் கிரைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம சலைவா பட்டு அதில் பெரிய மாலிகுல் வந்து சின்ன மாலிகுல், அதாவது சுகராக கன்வெர்ட் பண்ணியிருக்கு, சின்ன மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன், நம்மளோட சலைவரி கிளாண்ட் வந்து அதை கிரைண்ட் பண்ணி சின்ன மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டார்ச்ன்றது பெரிய மாலிகுல், சுகர்ன்றது சின்ன மாலிகுல். ஓகே, த டங்க் இஸ் எ ஃப்ளெஷி மஸ்குலர். ஓகேங்களா? அதாவது என்ன, சதையாக சேர்ந்த ஒரு மஸ்குலர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்கன், வெறும் சதையால் மட்டும் உருவான ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அட்டாச்சு அட் த பேக் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டியோட அடியில் என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதாவது நம்மளோட தொண்டை கீழே இறங்குதில்ல, அந்த பற்களுக்கு அப்புறம் இறங்குற அந்த ஸ்வாலோவிங் பார்ட்டில் என்ன ஆகிருக்கு, நம்மளோட டங்க் வந்து ஜாயின் ஆகிருக்கு. இட் இஸ் ஃப்ரீ அட் த ஃப்ரண்ட் அண்ட் கேன் பி மூவ் இன் ஆல் டைரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட டங்கை எல்லா டைரக்ஷனுக்கும் ரொட்டேட் பண்ண முடியும். லாஸ்ட்டு அந்த மோலார் டீத் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த இன்சிசர் டீத் ஆகட்டும், எதை வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டச் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக ரொட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது நம்மளோட டங்க். ஓகே, டு யூ நோ த ஃபங்க்ஷன் ஆஃப் த டங்க்? டங்கோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னு உங்களுக்கு
நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதை ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வி யூஸ் அவர் டங் ஃபார் டாக்கிங். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டாக் பண்ணுறதுக்கு. பிசைட்ஸ் இட் மிக்சஸ் சலைவா வித் த ஃபுட் டியூரிங் சீவிங் அண்ட் ஹெல்ப் இன் த ஸ்வாலோயிங் ஃபுட். நம்ம வந்து எச்சில் சாதத்து கூட மென்று சாப்பிட்றதுக்கும், நெக்ஸ்ட்டு நல்லா அந்த ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கும், இந்த சலைவரி கிளாண்ட் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட டங்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் முழுங்கிறதுக்கும் நம்மளோட டங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். we also taste food with our tongue. ஓகேங்களா? நம்மளோட டங் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஃபுட்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணுறோம். இட் ஹேஸ் டேஸ்ட் பட் தட் டிடெக்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட். நம்மளோட டேஸ்ட் பட் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸை வந்து என்ன பண்ணுது? டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து இந்த டேஸ்ட்டு, இந்த ஃபுட் வந்து இந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபுட் வந்து பிட்டர் டேஸ்ட்டில் இருக்குது, இந்த ஃபுட் வந்து ஸ்வீட்டாக இருக்குது, இந்த ஃபுட் வந்து சோர் டேஸ்ட்டில் இருக்குது, அதாவது புளிப்பு சுவையோட இதாக இருக்குது. சிலது வந்து உப்பு கறிக்கு இதெல்லாம் சொல்லுவோம்ல, ரொம்ப சால்ட்டியாக இருக்குது அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியுது? நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. we can find out the position of taste buds by the following activity. ஓகேங்களா? நம்மளோட பொசிஷன் இந்த டீத்தில் நம்மளோட டங்க் இருக்குல்ல, அந்த டங்க்கில் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. அந்த பிளேஸில் மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பிட்டர் டேஸ்ட்டு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே என்ன டேஸ்ட்டு? பிட்டர். ஸோ இந்த சைடும் இதுவும் சேர்ந்தது. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன டேஸ்ட்டுன்னா சோர் டேஸ்ட். ஓகே, SOUR, புளிப்பு சுவையோட இது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே மேலே என்ன பார்த்தோம்? நம்பர் ஒன் என்ன? பிட்டர் டேஸ்ட், அடுத்தது கசப்பு. செகண்ட் வந்து புளிப்பு சுவையோட இது. அடுத்து தேர்டு வந்து என்ன? தேர்டு சொல்லுங்கள். சால்ட்டி. ஓகே, அது வந்து நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க, சால்ட்டி. தேர்டு வந்து சால்ட்டி டேஸ்ட். லாஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்வீட். ஓகேங்களா? ஸ்வீட் டேஸ்ட். ஸோ இந்த எல்லா டேஸ்ட்டை பற்றியும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நம்மளோட டேஸ்ட் பட்ஸால் என்ன பண்ண முடியுது? ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நவ் ஸ்வீட்ஸ் அண்ட் டூத் டிகே. அதாவது நம்மளோட பல் வந்து சொத்தப்பல் மாறுதில்ல ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுனால. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலி பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் மவுத் பட் தே ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ். ஹவவர், இஃப் வி டு நாட் கிளீன் அவர் டீத் அண்ட் மவுத் ஆஃப்டர் ஈட்டிங், many harmful bacteria also begin to live and grow in it. அதாவது நம்மளோட மவுத்தில் சம் பேக்டீரியாஸ் இருக்கும். அது நார்மலாக நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம் எல்லாம் அந்த பேக்டீரியா கூட மிக்ஸ் ஆகும்போது, ஓகேங்களா, அந்த பேக்டீரியா கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது அந்த பேக்டீரியா வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது அந்த துணுக்குகள் சாப்பிட்ட நம்மளோட ஃபுட்டு வந்து நம்மளோட டீத்லேயே வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது, ஓகேங்களா, அந்த சின்ன சின்ன துணுக்குகள் இருக்குல்ல, அது ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பாக்டீரியா அந்த துணுக்குகளை செரிக்கிறதுக்கு சம் ஆசிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆசிட்ஸ் தான் என்னவாக மாறுது? டூத் டிகேக்கு மெயின் ரீசனாக மாறுது. ஓகேங்களா? அது பல் வந்து சொத்தையாக மாறுது இல்லை, அதுக்கான மெயின் ரீசனாக அதுதான் இருக்குது. ஓகே, தீஸ் பாக்டீரியா பிரேக் டவுன் த சுகர் present from the leftover food and release acid. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அங்கே அந்த பல்லிலே ஓட்டிகிட்ருக்க சின்ன சின்ன துகள்களை அது என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணுது. ப்ரோக் பண்ணும்போது என்ன நடக்குது? ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகுது. அது சுகராக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆசிட் தான் டூத் டிகேக்கு, அதாவது சொத்த பல்லுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்குது. த ஆசிட் கிராஜுவலி டேமேஜ் டு த டீத்தை வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்ருக்கு? டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் டூத் டிகே. If it is not treated in time, it causes severe toothache and in extreme cases result in the tooth loss. ஓகேங்களா? அது வந்து நம்ம கண்டுக்காமலே அந்த டூத் டிகேவை, அதாவது சொத்த பற்களை கண்டுக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா போக இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு என்ன பண்ணணும்? பல்லையே எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சொத்த பற்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள்? டென்டிஸ்ட்கிட்ட காட்டி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ மெயினாக இதுக்கான ரீசன் என்ன, ஸ்வீட்ஸை வந்து உள்ளே நம்மளோட வாயிலே வச்சுட்டு க்ளீன் பண்ணாதப்போ இல்லை பல்ல வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாதப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்டாலும் என்ன பண்ணணும், ஸ்வீட்ஸ் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டாலும் என்ன பண்ணணும், நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணணும். நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும். நீங்கள் எவ்ரி டைம் யூ ஷுட் டேக் ஃபுட் அட் த டைம் யூ ரின்ஸ் யுவர் மவுத். ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களோட மவுத்தை என்ன பண்ணணும், ரின்ஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் நார்மலாக உள்ளே வந்து இன்டேக் எடுத்துக்கணும் வாட்டர்ஸை. ஓகே, if it is not treated in time, it causes severe toothache and in the extreme cases result in tooth loss. Chocolates, sweets, cool drinks and other sugar products are the major culprits of the tooth decay. டூத் டிகேக்கு மெயினாக எது வந்து கல்ப்ரிட்டாக இருக்குது, அதாவது வந்து தவறு இழுக்கிறவனா, நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறவனா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சாக்லேட்டு, ஸ்வீட் ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸு, சுகர் ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே. ஓகேங்களா, therefore one should clean the teeth with a brush or dentin and டென்டல் ஃப்ளோஸ். அதாவது டென்டல் ஃப்ளோஸ்னால் ஸ்பெஷல் ஸ்ட்ராங் த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த த்ரெட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு பல்லுக்கும் நடுவில் ஏதாவது இடுக்கில் ஃபுட்டு பார்ட்டிகல்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ப்ரஷ் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து இந்த டென்டல் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, at least twice a day and rinse the mouth after every meal. நீங்கள் மீல் அதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்போ 2 twice எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வருவீங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், மவுத்தையும் வந்து ரின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஒன் ஷுட் நாட் புட் டர்ட்டி ஃபிங்கர் ஆர் எனி அன்வேஸ்ட் ஆப்ஜெக்ட். அதாவது அன்வேஸ்ட் ஆப்ஜெக்ட்னால் என்ன, தேவையில்லாத பொருளை வந்து டச் பண்ணி அதை வாயில் வைக்கிறது, நல்லா வாஷ் பண்ணாத அன்வாஷ்டு ஆப்ஜெக்ட் இந்த மவுத், வாஷ் பண்ணாத ஃபுட் ஐட்டமை நம்மளோட மவுத்தில் வந்து இன்புட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் என்ன பண்ணுது, டூத்தேக் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சம்டைம்ஸ் வென் யூ ஈட் இன் எ ஹரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்ருப்போம். டாக் ஆர் லாஃப் வைல் ஈட்டிங், ஈட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டோ இல்லை லாஃப் பண்ணிட்டோ ஹரியப்பாக ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது யூ மே கெட் ஹிக்கப்ஸ் ஆர் எ சோக்கிங் சென்சேஷன். அதாவது அடைக்கிற மாதிரியோ இல்லை வந்து விக்கல் வர மாதிரியோ. ஓகேங்களா, ஹிக்கப்ஸ்னால் விக்கல், இல்லைன்னா சோக்கிங்கிறது அடைச்சிக்கிறது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு விக்கல் வர மாதிரி இருக்கும், அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சென்சேஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, அதாவது இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது அடைச்சிக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடாது அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே, ஹரியஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது, நெக்ஸ்ட்டு பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, லாஃப் பண்ணிகிட்டே சாப்பிடக்கூடாது. மெயின் ரீசன் இதனால தான். ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு அடைச்சிக்கும் இல்லை விக்கல் வரும், இந்த ரீசனுக்காக தான். திஸ் ஹேப்பன் வென் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்டர் த விண்ட்பைப். விண்ட்பைப்புன்றது என்னென்னா மூச்சுக்குழல். ஓகேங்களா, அதாவது நம்மளோட மூச்சுக்குழல் விண்ட்பைப்பும் நம்மளோட ஒசஃபகஸ் இருக்குல்ல, அது த்ரோட்டு, இது ரெண்டும் ஒன்றா தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு பைப்புமே ஜாயிண்ட் ஆகிற இடம் ஒன்று சேமாக போயிட்டு எங்கே போகுது, லங்ஸுக்கும் ஸ்டொமக்குக்கும் தனித்தனியாக அங்கே போயிட்டு தனித்தனி பார்ட்டாக செப்பரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த மாதிரி அடைக்கிறது, ஹிக்கப்ஸ், இந்த ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த வின் பைப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. த வின் பைப் கேரிஸ் ஏர் ஃப்ரம் த நாஸ்ட்ரில் டு த லங்ஸ். நாஸ்ட்ரில் அதாவது மூச்சுக்குழல் இருக்குது தெரியுமா, அந்த நாசி துவாரம் சொல்லுவோம். ஸோ அந்த மூக்கோட நாசி துவாரத்துலேருந்து உள்ளே வந்து லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போகிற மெயின் பைப்புன்னு பார்த்தோன்னா அந்த வின் பைப்பு தான். ஓகேங்களா, இட் ரன்ஸ் அட்ஜசன்ட் டு த ஃபுட் பைப். ஓகேங்களா, ஃபுட் பைப்பும் இதுவும் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதாவது மூச்சு இழுக்கும்போது அந்த நாஸ்ட்ரில் இருக்க கொஞ்சம் லைட்டாக ஓட்டை வந்து ஓப்பன் ஆகும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோல் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்வாலோ பண்ணுவோம்ல, முழுங்குவோம்ல, அந்த ஹோல் வந்து உள்ளே மேலே மூடிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மாறி நடந்துகிட்ருக்கு. ஓகே, பட் இன்சைட் த த்ரோட் ஏர் அண்ட் ஃபுட் ஷேர் ஏ காமன் பேசேஜ். ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, காமனாக ஒரு பேசேஜ் தான் இருக்குது. அதாவது ஃப்ளாப்பியாக இருக்கும்
அதாவது ரொம்ப சதை வந்து தொங்குற மாதிரி ஓகேங்களா. இந்த உள்நாக்கு சொல்லுவாங்க, உள்நாக்கு தொங்குறத பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி அந்த நாசி துவாரம் இருக்குல்ல, அதாவது நாஸ்ட்ரில், அந்த நாஸ்ட்ரில்லேருந்து உள்ளே வர ஏர் வந்து வெளியே வர்றதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த மேலே தொங்கிட்டு இருக்க சதை மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளோட நாஸ்ட்ரில் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம மூச்சு விடும்போது அது ஓப்பன் ஆகுது, மூச்சு வந்து உள்ளே இழுக்கும்போது என்ன பண்ணுது, இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, எக்ஸேலுக்கும் ஓப்பன் ஆகி விடுது. நெக்ஸ்ட்டு ஃபுட் எடுக்கும்போது அது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. டியூரிங் த ஆக்ட் ஆஃப் ஸ்வாலோயிங் எ ஃப்ளாப் லைக் வால் closes the passage of the windpipe and guide the food into the food pipe. அதாவது விண்ட்பைப்பை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுட்டு எடுத்து ஸ்வாலோ முழுங்கும்போது நம்மளோட பிரெயின் வந்து என்ன பண்ணுது, கைட் பண்ணுது. என்ன கைட் பண்ணுதுன்னா விண்ட்பைப்பில் இருக்க அந்த ஃப்ளாப் லைக் வால்வு இருக்குல்ல, அதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சதை இருக்கும் தெரியுமா, அதை வந்து க்ளோஸ் பண்ண வைக்குது. விண்ட்பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் பைப்பு வழியாக ஃபுட் வந்து உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுது, கைட் பண்ணிகிட்ருக்கு நம்மளோட பிரெயின் ஓகேங்களா. இஃப் பை சேஞ்ச் ஃபுட் பார்ட்டிக்கல் என்டர் த விண்ட்பைப், ஒரு வேளை நம்ம சிரிக்கும் போதோ இல்லை பேசிகிட்டே சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுது, இல்லை அந்த டைமில் மூச்சு இழுத்துருப்போம், அந்த டைமில் என்ன பண்ணுது, ஃபுட் பார்ட்டிக்கல் அந்த சின்ன ஹோல் வழியாக உள்ளே என்ட்ராகும், மூச்சு விண்ட்பைப்புக்குள்ளே என்ட்ராகுது. அப்படி என்ட்ரானால் நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வந்து நடக்கும்னா அடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடைச்சிக்கிட்டு ரொம்ப இரும்பிகிட்டே இருப்போம், ரொம்ப காஃபாக இருக்கும், அப்படின்னா ஹிக்கப்ஸாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அந்த சைடில். சரிங்களா, ஓகே. ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு வந்து எடுத்துக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் ஆனால் கேட்டிருக்க மாட்டீங்க. மெயின் ரீசன் இது தான். சரியா, ஓகே. இது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக ஒரு வேளை அடைச்சிக்கிச்சுன்னா, அப்படி வந்து சாதம் மட்டும் அடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். உங்களால் மூச்சே அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து அந்த நாஸ்ட்ரில் வழி இருக்குது தெரியுமா, அதை போய் அடைச்சிருச்சுன்னா உங்களால் மூச்சே விட முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து லாஃப் பண்ணுறதையோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதையோ இல்லை பேசுகிறதையோ வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுட் எடுத்துக்கணும். ஓகே students, that's the end of our topic. I hope you all understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.